இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியின் வாயிலாக. நிகழ்ச்சியிலே இன்றைய தலைப்பு பகுதியிலே நாங்கள் என்ன விடயம் பற்றி பேச போன்றோம் என்று சொல்லி பார்க்கின்ற போது, இன்றைய இந்த பத்திரிகைகளிலே செய்திகளை பார்க்கின்ற போது அநேகமான செய்திகள் இந்த அதிகார துஷ்பிரயோகம், லஞ்சல் ஊழல் தொடர்பான அந்த விடயங்கள் தான் பிரசுரமாக இருக்கிறது. நாங்கள் பார்க்கின்ற போது இந்த அதிகார துஷ்பிரயோகம், மன்னார் சுகாதார பணிப்பாளருக்கு எதிராக இதுவரை 30 பேர் முறைப்பாடு செய்திருக்கிறார்கள். அது மாத்திரமில்லாமல் அடுத்தடுத்த செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற போது லஞ்சம் பெற்ற போலீசார் கைது என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. இவ்வாறான செய்திகளை பார்க்கின்ற போது இந்த லஞ்ச ஒழிப்பு என்கின்ற ஒரு விடயமானது மிக மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. இன்று சாதாரணமாக நாங்கள் பார்க்கின்ற போது அனைத்து துறைகளிலுமே இந்த லஞ்சம் என்கின்ற ஒரு விடயம் பேசப்படுகின்ற ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. உதாரணமாக நாங்கள் பார்க்கின்ற போது ஏதாவது ஒரு ஆவணங்களை நாங்கள் எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு இடத்தில் போய் நிற்கின்ற போது நாங்கள் அதிக நேரமாக பார்த்து கொண்டிருப்போம், காத்து கொண்டிருப்போம். அவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் என்ன நிகழும் என்று சொன்னால், திடீரென்று ஒருவர் வருவார், அந்த ஆவணத்தை எடுத்துக்கொண்டு செல்லுவார், தன்னுடைய அந்த ஆவணத்தை எடுத்துக்கொண்டு செல்வார். எவ்வாறு என்று சொன்னால் அதுக்கு கேட்கின்ற போது பல காரணங்களை சொல்லுவார்கள். அவ்வாறு பார்க்கின்ற போது அதை விசாரித்துக் கொண்டு போகின்ற போது அந்த பின்புலம் என்னவாக இருக்கும் என்று சொன்னால், அதற்கேற்ப ஊதிய தொகை அல்லது அதற்கேற்ற அந்த தொகை அவருக்காக வழங்கப்பட்டிருக்கும் என்ற அந்த நிலை நாங்கள் கேட்டறியக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு நாங்கள் பார்க்கின்ற போது இந்த லஞ்சம் பெறுபவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் நிச்சயமாக. ஏனென்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற போது அனைவருக்குமே ஏதாவது எந்தெந்த நிறுவனங்களில் வேலை செய்கிறார்களோ அந்தந்த நிறுவனங்களில் அவர்களுக்கான அந்த சம்பள தொகை வழங்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. அதற்கு மேலதிகமாக இவர்கள் லஞ்சமாக பெற்று ஒரு பணத்தை பெற்று ஒரு உதவியை செய்கிறார்கள் என்று சொன்னால் அதனால் பாதிக்கப்படுபவர்கள் யார் என்பதை சிந்திக்க வேண்டும். ஒருவன் அதிக தூரத்திலிருந்து பயணம் செய்து அதிக மனத்தியாளங்கள் நிற்கின்ற போது அருகில் இருப்பவர்கள் சாதாரணமாக பணத்தை கொடுத்துவிட்டு தன்னுடைய வேலையை முடித்துவிட்டு சென்றார் என்று சொன்னால் அந்த குறித்த காத்து கொண்டிருப்பவர்களுடைய நிலை என்ன, அவர்கள் எவ்வளவு தூரம் எவ்வளவு பணத்தை செலவழித்து வந்திருக்கிறார்கள், எவ்வளவு நேரத்தை செலவழித்திருக்கிறார்கள் போன்ற பல்வேறு விடயங்களை நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த லஞ்சம் சாதாரணமாக ஆரம்பித்து இன்றைய நாட்களில் நாங்கள் பார்க்கின்ற போது உயர் நிறுவனங்களில் கூட இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாக இருக்கின்றது. ஒருவரை ஒரு வேலைக்கு அமர்த்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு லஞ்சம். அது மாத்திரமில்லாமல் பார்க்கின்ற போது ஒருவருடைய வேலையை மிகவும் இலகுவாக முடித்துக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு லஞ்சம். அது மாத்திரமில்லாமல் ஒரு டாக்குமெண்ட்ஸ் இல்லாமலே இன்றைய நாட்களில் ஏதாவது ஒரு ஆவணப்படுத்தல்கள், உறுதிப்படுத்தல்களை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு லஞ்சம். இவ்வாறு நாங்கள் பார்க்கின்ற போது இந்த லஞ்சம் ஒரு சிறு பாடசாலை இந்த பருவத்தில் ஆரம்பித்து ஒரு பிள்ளைகளை பாடசாலைக்கு சேர்ப்பதற்கு லஞ்சம் கொடுக்கிற நிலைமை, இவ்வாறான இந்த நிலைமை ஆரம்பித்து இன்று ஒரு வாழ்நாளில் நாங்கள் முற்றுமுழுதாக நாங்கள் செல்லுகின்ற ஒவ்வொரு துறைகளிலுமே இந்த லஞ்சம் என்கிற விடயத்தை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இவற்றினால் பல மக்கள் பாதிப்படைகிறார்கள். அதனை நாங்கள் மனதில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் சாதாரணமாக எங்களுடைய வேலை முடிந்து விட்டதுதானே என்று சொல்லிவிட்டு சாதாரணமாக சென்று விடுவோம். ஆனால் அதனால் பாதிப்படைகின்ற மக்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள், அவர்களுடைய நேரம், அவர்களுடைய பணம் எவ்வாறு வீணாக்கி கொண்டிருக்கிறது என்றதெல்லாம் நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த லஞ்சம் பெறுபவர்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு விடயம், மனிதர்கள் அனைவரையுமே சமனாக மதிக்க பழக வேண்டும். அனைவரும் ஒரே வேலை ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக அனைவரும் நிற்கிறார்கள் சொன்னால் அனைவருக்கும் அந்த வேலை நிறைவேற்றப்பட வேண்டிய வேலையாக இருக்கின்றது. ஆகவே சம உரிமை கொடுத்து எந்த வேலையாக இருந்தாலும் அவர்கள் அனைவரையும் சமனாக வழிநடத்த வேண்டும் என்பதை அவர்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு கஷ்டங்கள், துன்பங்களை தாண்டி தான் தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறான். அவரிடம் லஞ்சம் பெறுவதன் ஊடாக இவர்கள் தங்கள் பணத்தை பெற்றுக் கொள்கிறார்கள் என்று சொல்லி சாதாரணமாக நினைத்து விடலாம். ஆனால் எவ்வளவு இழப்பீடுகள் அவர்களுக்கு நிகழ்த்து கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். இந்த போலீசார் லஞ்சம் பெற்றதனால் அவருக்கு அந்த தண்டனை வழங்கப்படுகின்றது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் சில விடயங்கள் நாங்கள் திரும்ப திரும்ப சொன்னாலுமே நிகழ்த்து கொண்டிருக்கின்ற ஒரு விடயம் என்றுதான் சொல்லிக் கொள்ள முடியும். ஆகவே இவை அனைத்தையும் நாங்கள் மனதில் கொள்ள வேண்டும். முடிந்த வரைக்குமே இந்த லஞ்சம், ஊழலாக விடயங்களை தடுக்க வேண்டும். அவ்வாறு நாங்கள் குறைக்கின்ற போது நாங்கள் அனைவருமே சமனாக, அனைவருமே எங்களுடைய நேரங்களை மீதப்படுத்திக் கொண்டு எல்லோருமே சமனாக சம உரிமையோடு வழிநடத்தப்படுவார்கள் என்பது உண்மையான ஒரு விடயமாக இருக்கின்றது, இல்லையா? நிச்சயமாக. அப்படி இருக்கும்போது இந்த லஞ்சம், ஊழல், இந்த ஊழல் முறைகள் தொடர்பான விடயங்கள் இலங்கையில் இப்பொழுது பேசு பொருளாக இருந்தாலும் அண்மையான இதற்கு கடந்த அரசாங்கங்களில் மிக மோசமான ஊழல் மோசடிகள் நடைபெற்றிருக்கிறது. அதை கிளீன் பண்ணுகிற வேலை திட்டமாக தான் புதிய அரசாங்கம் முன்னெடுக்கக்கூடிய கிளீன் ஸ்ரீலங்கா திட்டமும் இது ஆரம்பத்திலே பெரிதாக யாருக்கும் விளங்கவில்லை. என்ன கிளீன் ஸ்ரீலங்கா? இந்த ஆட்டோ வாகனங்கள அலங்கரிக்கப்பட்ட பொருட்களை மாற்றுவதா அல்லது வீதிகளை துப்புரவாக்குவதா? இல்லை, இந்த முன்னாள் அதிகாரிகள் அல்லது முன்னாள் அரசாங்கங்களில் இருக்கக்கூடிய ஊழல் அல்லது அவர்களால் மேற்படுத்தக்கூடிய ஊழல் ஆட்சிகள் தொடர்பான விசாரணை மேற்கொண்டு ஊழல் இல்லாத நாடாக இந்த நாட்டை மாற்றுவதுதான் அதனுடைய குறிக்கோளாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுதும் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் என்பது தென் பகுதிகளிலே முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக
சிங்கள மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஊழல் அரசியல்வாதிகள், ஊழல் புரிந்தவர்கள், ஊழல் புரிந்த அரச கடமையாளர்கள், அதே போல அரசு அதிகாரிகள் பலர் மீதும் சட்டங்கள் பாய்ந்து கொண்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் ஹெகலிய, முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஹெகலிய ரம்புகள் மருத்துவத்திலே மோசடி செய்திருக்கிறார். குறிப்பாக இந்த இம்யூனோகுளோபின் இருக்கக்கூடிய மருந்திலே வந்து மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியா நீர் இருந்ததாக ஆய்வுகளிலே தகவல் வந்திருக்கிறது. அதை வந்து நீதிமன்றத்திலே சமர்ப்பித்திருக்கிறார். அதே போல புற்றுநோய்க்கு எதிரான மருந்து வந்து அது மருந்தல்ல வரும் உப்பு நீர் என்று கூட கூறியிருக்கிறார்கள். அதனால்தான் பலர் உப்பு தட்டுப்பாடு வந்து என்று கூட கூறிக்கொண்டிருக்கிறார். உப்பு தண்ணியை கலந்து கொடுத்துருக்காங்க. அப்படி மிக மோசமான மருத்துவ மோசடிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள். அதே போல இந்த ஜனாதிபதியினுடைய பெயரால் பொது மன்னிப்பு என்ற பெயரிலே சிறைச்சாலைகளில் இருந்து சட்டவிரோதமாக பலர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல இந்த ஸ்ரீ ஏவர்த்தனபுர வைத்தியசாலையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த நரம்பியல் நிபுணருடைய ஊழல் மோசடிகள் பல விடயங்கள் இன்றைக்கு பேசு பொருளாக மாறி முன்னாள் அமைச்சர்கள் சிறைக்கு அனுப்பப்படுகிறார்கள். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கடூழிய சிறை விதிக்கப்படுகின்ற தொடர்பான விடயங்கள் எல்லாம் தென்பகுதியிலே கிளீன் ஸ்ரீலங்கா ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது அல்லது ஊழல்வாதிகள் மத்தியில் ஒரு பயத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறது. ஆனால் ஏன் வடக்கு கிழக்கு பகுதிகளிலே வந்து இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது இல்லை என்பதுதான் எங்களுடைய கேள்வியாக இருக்கிறது. வடக்கு கிழக்கு இருப்பவர்களெல்லாம் புனிதர்களாக என்ற கேள்வி எங்களுக்குள்ளே இருக்கிறது. நிச்சயமாக அவர்கள் புனிதர்கள் அல்ல, தங்களை புனிதர்களாக காட்டிக்கொள்ள முயற்சித்தவர்கள், தமிழ் மக்களுடைய உளவுகால பிரச்சனைகளையும் வைத்துக் கொண்டு அதற்குள் பணம் சம்பாதித்தவர்கள், மிகப்பெரிய ஊழல் மோசடிகள் செய்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அப்ப அவர்கள் மீது ஏன் இன்னும் சட்டம் பாயவில்லை? தனியே தென்பகுதிக்கு மாத்திரம்தான் கிளீன் ஸ்ரீலங்காவா? வடக்கு மக்கள் ஊழலுக்குள்ளேயே வாழ்வதா என்ற கேள்விகள் கூட பல இடங்களிலே இருக்குது. எங்களுடைய அரசு அலுவலகங்களும் திருந்த வேண்டும், எங்களுடைய அரசு அதிகாரிகளும் திருந்த வேண்டும், மக்களை ஏளனமாக தரக்குறைவாக நடத்தக்கூடிய அந்த அரசு அதிகாரிகள் எல்லாம் மாற வேண்டும். இந்த ஊழல் விசாரணைகள் அல்லது அவர்கள் கொடுக்கக்கூடிய தண்டனைகளுக்கு பயந்து நிலம் சரியாக இயங்க வேண்டும் என்ற எண்ணத்திற்கு மக்கள் வரும்பொழுது வடக்கு கிழக்கிலும் இவ்வாறான இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. எனவே நேற்றைய தினம் கூட பாராளுமன்ற உறுப்பினர்கள் உரையாற்றினார்கள். தென்பகுதியில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள், அங்கே இருக்கக்கூடிய வைத்தியர்களுடைய ஊழல்களை பற்றி விசாரிக்கக்கூடியவர்கள், வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள், அங்கே இருக்கக்கூடிய வைத்தியர்களுடைய பிரச்சனை பற்றி ஏன் நீங்கள் விசாரிக்கிறீர்கள் இல்லை? அப்ப அந்த வைத்தியருடைய மருத்துவ பிரச்சனையை கொண்டு வந்தே ஒருவர் பாராளுமன்றம் சென்றிருக்கிறார். இங்கே நிறைய பிரச்சனைகள் வைத்தியத்துறையிலே இருக்கிறது. எனவே அது தொடர்பாகவும் விசாரிங்கள் என்று பல்வேறு கோரிக்கைகளை பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே கிளீன் ஸ்ரீலங்கா தென்பகுதியை தாண்டி வடக்கு கிழக்கிற்கும் வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அவாவாகவும் இருக்கிறது. நிச்சயமாக கரிகரன் கூறியது போல வந்து பல விடயங்கள் இந்த லஞ்சங்களினால் வந்து மறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது கூட சொல்லிக்கொள்ள முடியும். நாங்கள் அநேகமாக இந்த மரணங்கள் குறித்து, அது மாத்திரமல்லாமல் வந்து எத்தனையோ இந்த அரசு சார்பான நிறுவனங்களிலேயே வந்து எத்தனையோ இந்த பிள்ளைகள் சில சமயங்களில் நாங்கள் பார்க்கின்ற போது இந்த பிள்ளைகள் இறந்த நிலைமை, அது மாத்திரமல்லாமல் வந்து இந்த பிரசவத்தின் போது தாயார் இறந்த நிலைமை, இவ்வாறான பல விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆனால் அவையெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு பேசு பொருளாக இருக்கும். இன்று நிகழ்ந்திருக்கின்றது சொன்னால் 2-3 நாட்களுக்கு வந்து அதை பற்றி பேசுவார்கள். ஆனால் பின்னர் பார்க்கின்ற போது மக்களும் யாரும் அதனை கேள்வி கேட்க மாட்டார்கள். அவ்வாறு வந்து அந்த லஞ்சங்களை கொடுத்து அவர்கள் வந்து அதிலிருந்து தப்பிக்கொள்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. இவ்வாறு எல்லாம் இருக்கையிலே அதில் பாதிக்கப்படுவர்கள் யார் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். நாங்களும் ஒருவரும் தான் பாதிக்கப்படுகின்றோம். நாங்கள் நினைக்கலாம், நாங்கள் ஒரு இடத்தில் லஞ்சம் பெற்றுவிட்டு வேலையை இலவாக்கி கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லி எங்களுக்கு இதனால் பாதிப்பு வராது என்று சொல்லி நினைக்கலாம். ஆனால் நாங்கள் பார்க்கின்ற போது ஏதோ ஒரு வகையில் வந்து அந்த பிரச்சனை எங்களுக்கும் வந்து ஏற்படக்கூடியதாகத்தான் இருக்கும். லஞ்சம் ஊழல் பெறுவதை தாண்டி நாங்கள் எங்களுடைய வேலைகளில் நேர்மையாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் சிறு வயதிலே எங்களுடைய பாடசாலை பருவத்திலே அனைவருமே வந்து படித்த ஒரு விடயம், எல்லோருக்குமே சாதாரணமாக இந்த ஆரம்ப பாடசாலைகளிலே சொல்லித் தருகின்ற ஒரு விடயம் தான் இந்த நேர்மை பற்றிய விடயம். நேர்மையாக இருக்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும், உண்மை பேசப்படல் வேண்டும் என்பது சிறு வயதிலிருந்தே அநேகருக்கும் வந்து சொல்லிக் கொடுக்கப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆனால் நாங்கள் அப்பொழுதெல்லாம் கேட்கின்றோம், ஒரு குறிப்பிட்ட காலத்தின் பின்னராக அதனை சாதாரணமாக எடுத்துக் கொள்ளுகின்றோம் என்பதுதான் மனவருத்தத்துக்குரிய ஒரு செயலாக இருக்கின்றது என்று சொல்லிக்கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால் இந்த ஊழல் பெறுபவர்கள் எல்லாம் தங்களுடைய அந்த நேர்மை தன்மையை வெளிப்படுத்தாதவர்களாக இருக்கிறார்கள். அந்த லஞ்சத்தை பெற்றுவிட்டு வந்து அதனால் வந்து தங்களுடைய தனிப்பட்ட தேவைகளை அதை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இன்று நாங்கள் சாதாரணமாக எடுத்து பார்க்கின்ற போதே நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலேயே ஒவ்வொரு கடைகளிலும் சரி, ஒவ்வொரு இடங்களிலும் சரி, நாங்கள் இந்த லஞ்சம் என்கின்ற ஒரு விடயத்தை பார்க்காவிட்டாலும் ஏதோ ஒரு விடயத்தில் எங்களுக்கான அந்த எங்களுடைய பணம் இழப்புகள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஹரிஹரன் சொன்னது போலே வந்து இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் ஊடாக நாங்கள் நினைக்கலாம், சாதாரணமாக வந்து இந்த இடங்கள் தான் சுத்தப்படுத்தப்படுகின்றன, அது மாத்திரமல்லாமல் வந்து இந்த குறிப்பிட்ட ஒரு வாகனங்கள் தான் சுத்தப்படுத்தப்படுகின்றன. அவ்வாறாக இல்லாமல் முழுவதுமே நாடு முழுவதும் இந்த அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் அல்லது தேவையற்ற இந்த லஞ்சம் ஊழல் செய்பவர்களாக இருக்கட்டும், அனைவர்கள் பற்றியும் வந்து இன்று தெரியப்படுத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது என்று சொல்லிக்கொள்ள முடியும். என்று சொன்னால் இன்றைய பத்திரிகைகள் கூட நாங்கள் படிக்கக்கூடியதாக இருந்தது. ஒருவர் வந்து தன்னுடைய அந்த நிலையில் இருந்து தன்னுடைய அந்த அதிகார
அதிகாரத்தை பயன்படுத்தி வந்து பலரை வந்து பாதிப்புக்குள்ளாக்குகின்ற ஒரு நிலைப்பாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சிலரை நாங்கள் பார்க்கின்ற போது தங்களுடைய வேலையிலிருந்து தாங்கள் செல்வது மட்டும்தான் சரி என்று சொல்லி நினைப்பார்கள். ஒரு நிறுவனமாக இருக்கட்டும், ஒரு வேலை ஸ்தலமாக இருக்கட்டும், அந்த ஒரு வேலையை சரிவர செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த குழு ஒற்றுமை, மற்றவர்கள் சொல்வதை ஏற்கின்ற ஒரு பண்பு இருக்க வேண்டும். ஆனால் இன்றைய நாட்களில் நாங்கள் பார்க்கின்ற போது எல்லோரும் தனித்து செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று பார்க்கின்ற போது என்ற வேலை நாம் முடிச்சா போதும் என்ற மாதிரி தான் அவருடைய அந்த மனநிலை இருக்கின்றது. அவ்வாறாக இல்லாமல் நாங்கள் எல்லோருமே வந்து குழு ஒற்றுமையுடன் செயற்பட வேண்டும், நேர்மையுடன் செயற்பட வேண்டும். ஒரு நிறுவனத்தில் பணிபுரிகிறோம் என்று சொன்னால் அதிகாரிகள் தங்களுடைய அதிகாரத்தை சரியான விதத்தில் பயன்படுத்த வேண்டும். மாறாக வந்து பல பேர் வந்து பாதிக்கக்கூடிய வகையில் பயன்படுத்தக்கூடாது. இன்று எத்தனையோ பேர் வந்து முறைப்பாடுகள் செய்து கொண்டிருப்பதாக வந்து தகவல்கள் வெளியாக இருக்கின்றது. அந்த அதிகாரத்தை சரியான வகையில் பயன்படுத்த வேண்டும். அதனை வந்து துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது என்று சொன்னால், எங்களுக்கு கீழே வந்து ஒரு 30 பேர் வேலை செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் எங்களுடைய அந்த சொல்லுக்கு மதிப்பளித்து எங்களுடைய அந்த சொல்லுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கிறார்களே தவிர நாங்கள் என்ன சொன்னாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதை வந்து நாங்கள் நினைத்து விடக்கூடாது. எங்களுடைய அதிகாரத்தை சரியான வகையில் கொண்டு செல்ல வேண்டும். அதிகார துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது என்பது நாங்கள் இன்றைய இந்த நிகழ்ச்சியினூடாக சொல்ல வருகின்ற ஒரு விடயமாகவும் இருக்கின்றது. அது மாத்திரமில்லாமல் லஞ்சம் என்கின்ற ஒரு விடயத்தையும் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறிய தொகை பெற்றாலும் அது லஞ்சம் தான். சிலர் சொல்லுவார்கள் என்னென்று சொன்னால், லஞ்சம் பெற்றுவிட்டு சொல்லுவார்கள், எத்தனையோ பேர் எவ்வளவு பிள்ளைகளை செய்கிறார்கள், நான் ஒரு சாதாரணமாக ஒரு குறிப்பிட்ட தொகை தானே வாங்கினேன் என்று சொல்லி சாதாரணமாக சொல்லி முடித்து விடுகின்றதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. லஞ்சம் என்று ஆரம்பித்து விட்டால் சாதாரணமாக 1 ரூபாயிலிருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் அனைத்துமே லஞ்சம் என்கின்ற ஒரு அந்த வார்த்தைக்குள் தான் உள்ளடக்கப்படுகின்றது என்பதை நாங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இவ்வாறு நாங்கள் லஞ்சம் பெறுவதன் ஊடாக பலர் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதையும் நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இதற்கான எத்தனையோ மாற்று வழிகள் இருக்கின்றன. எங்களால் வந்து ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்து முடிக்க முடியவில்லை என்று சொன்னால் அதை எங்களுடைய உயர் அதிகாரிகளுடன் பேசி எங்களுடைய உயர் அதிகாரிகளுடன் கதைத்து அந்த பிரச்சனையை தீர்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் என்னால் அதனை செய்ய முடியவில்லை என்று சொல்லி எனக்கு கீழே வேலை பணிபுரிகளிடம் அல்லது வந்து என்னிடம் ஒரு உதவி பெற வருவர்களிடம் நாங்கள் அதனை காட்டிக்கொள்ள முற்படக்கூடாது. ஆகவே வந்து ஒவ்வொரு விடயங்களிலும் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இந்த லஞ்சம், ஊழல் என்பவற்றை குறைப்பதனூடாக எங்களுடைய நாட்டில் மென்மேலும் முன்னேற்றங்களை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். ஆகவே அதனை நாங்கள் கவனத்தில் உள்ளடக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் இல்லையா? நிச்சயமாக. அப்ப இந்த ஊழல்கள் அப்படி வரும்பொழுது இந்த ஊழல்கள் எங்கே தொடங்குகிறால் அடிப்படை கிராம மட்டங்களில் தான் ஆரம்பிக்கப்படுது. கிராம சேவைகளாக இருக்கட்டும், அதே போல சமூர்த்திகளாக இருக்கட்டும். என்றால் கடந்த காலங்களெல்லாம் மிகப்பெரிய குற்றங்கள் அல்லது குற்றச்சாட்டுகள் இவர்கள் மீது முன்வைக்கப்பட்டது. அதை வாங்கிட்டு இதை வாங்கிட்டு உதவி செய்யணும், நண்பர்கள் அவர்களுக்கு உதவி செய்யணும், வீட்டு திட்டங்களை கொடுக்கணும், நிவாரணங்களை கொடுக்கணும், சமூர்த்தி அப்படி என்றும் மக்கள் பல்வேறு விடயங்களை முன்வைத்தார்கள். இன்றைக்கு பெரிய தலைகள், பெரிய புள்ளிகள் எல்லாம் பிடிபடும் பொழுது பெரிய புள்ளிகளை இவ்வளவு அடித்திருந்தால் சாதாரணமாக வெளி உலகிற்கு தெரியாமல் இருக்கக்கூடிய இந்த குக்கிராமங்கள், சிறிய கிராமங்களிலே பணிபுரிந்திருக்கக்கூடியவர்கள் எவ்வளவற்றை செய்திருப்பார்கள், அந்த மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பார்கள் என்ற விடயங்களை நாங்களும் புரிந்து கொள்ளக்கூடியார்கள். இன்றைக்கு மக்களும் ஒரு மாற்றத்துக்கு வந்திருக்கிறார்கள். தங்களுக்கு நடந்த விடயங்கள், தங்களுக்கு நடந்த ஊழல்கள், வன்முறைகள், அதே போல இந்த லஞ்சங்கள் தொடர்பான விடயங்கள் அவற்றையும் வெளியிலே பேசுபொருளாகி கொண்டிருக்கிறார்கள். அவை சென்று முறைப்பாடுகளாக பதிவு செய்வதாக இருக்கட்டும், அல்லது சமூக வலைத்தளங்களில் தெரிவிப்பதாக இருக்கட்டும், பொது வழிகளில் தெரிவிப்பதாக கொண்டு மக்களும் தங்களுக்கு நடந்திருக்கக்கூடிய அநீதிகளை, இனியொரு ஊழல் அதிகாரிகள் தங்களுடைய பிரதேசங்களில் இருக்கக்கூடாது, இனியொரு ஊழல் லஞ்சங்கள் வந்து எங்களுடைய பிரதேசங்களில் நடைபெறக்கூடாது என்ற விழிப்புணர்விலே மக்கள் தங்களுக்கு நடந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளை வெளி உலகிற்கு கொண்டு வரதுக்கு தயாராக பல இடங்களிலே அவை வெளி உலகிலே பேசப்பட்டு கொண்டு வருகிறது. எனவே எங்கள் பிரதேசங்களில் வாழக்கூடிய மக்களும் இந்த ஊழல் அதிகாரிகள், ஊழல் அதிகாரங்களில் இருக்கக்கூடியவர்கள், லஞ்சங்கள் வாங்கக்கூடியவர்கள், இந்த வன்முறைகளில் ஈடுபடக்கூடிய இந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரையும் நீங்களும் வெளிக்கொண்ட வேண்டும். இந்த சமூகத்திலே அப்படி ஒரு இருண்ட ஜுகத்திலே வாழக்கூடியவர்களை இல்லாமல் செய்து மீண்டும் எங்களை நாங்களே சுத்தப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. எனவே நாங்கள் இன்றைக்கு எடுக்கக்கூடிய இந்த லஞ்சம், ஊழல் இவற்றுக்கு எதிரான நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் வாழக்கூடிய எங்களுடைய குழந்தைகள் பாடசாலை செல்வதிலிருந்து, பாடசாலையில் லஞ்சம் கேட்டு பல பிரச்சனைகள், பாடசாலை செல்வதிலிருந்து அவர்கள் சமூகத்திலே வேலை உலகத்துக்கு சென்று வரும் முறை இந்த லஞ்சம், ஊழல் இல்லாத குழந்தைகளாக வளர்க்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். எனவே எதிர்கால பிள்ளைகளது நலன் கருதியாகவும் இவ்வளவு காலமும் இந்த ஊழல் லஞ்சங்களில் ஈடுபட்ட அதிகாரிகள், அதுக்கு துணை போனவர்கள் அத்தனை பேரையும் வெளி உலகிற்கு கொண்டு வருவதற்கும் நாங்களும் துணை புரிய வேண்டியதாக அரசு துறைகள் மாத்திரமல்ல, தனியார் துறைகளிலும் மிகப்பெரிய அளவிலே இருக்கிறது. அப்ப இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா விசாரித்துக் கொண்டு தான் இவ்வாறான விடயங்கள் வரும். அதே போல மனச்சாட்சி இல்லாமல் இவ்வாறான விடயங்கள் செய்கிறார். ஒரு சுகாதார அமைச்சர், நாட்டினுடைய ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய சுகாதார அமைச்சர் என்பவர் ஒரு புற்றுநோய் என்பது எவ்வளவு கொடிய நோயா இருக்கு, அதை நம்பி அவ்வளவு லட்சக்கணக்கிலே காசுகளை கொட்டி அந்த மருந்துகளை வாங்கும் பொழுதும் மருந்துக்கு பதிலாக உப்பு நீரை கலந்து கொடுக்கிறீர்கள் என்பது நாங்கள் எவ்வளவு ஒரு வட்கி தலைகுனிய வேண்டிய விடயமாக இருக்கு. இவர்களுக்கா வாக்களித்தோம், இவர்களுக்கு ஆதரவளித்தோம், இவர்களே அரியணையில் ஏற்றி பார்த்தோம் என்ற கேள்வியை எழுப்பக்கூடியதா இருக்கு. நாங்கள் கூறுவது போலதான் இந்த இடம்பெறக்கூடிய வன்முறை சம்பவங்கள் எல்லாம் நாங்கள் இன்றோ கற்பனைக்கு எட்டாத வன்முறை சம்பவங்கள் ஒரு திரைப்படங்களிலே பார்த்தது, எங்கோ ஒரு உலக நாடுகளிலே பார்த்த செய்திகளாகத்தான் இருக்கு.
அவை இன்றைக்கு ஒரு லஞ்ச ஊழல் என்று வரும்பொழுது நாங்கள் இந்த திரைப்படங்களிலே பார்த்த லஞ்ச ஊழல் மிகைப்படுத்தப்பட்டு காட்டப்பட்ட அந்த லஞ்ச ஊழல் வந்து எப்படி இருக்குமோ அவற்றை நாங்கள் இன்றைக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப ஒரு மருத்துவத்துறையிலேயே இவ்வளவு மோசடி என்றால் ஏனைய துறைகளில் எவ்வாறான மோசடிகள் இடம்பெற்றிருக்கும் என்று நாங்களும் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எனவே மோசடிகள் இல்லாத, லஞ்ச ஊழல் இல்லாத இனியொரு அரசு அலுவலகங்களுக்கு சென்றால் எந்த ஒரு அவமானங்களும் இல்லாமல் போனவுடன் எங்களுடைய காரியங்களை நியாயமான முறையிலே நாங்கள் வெளிப்படுத்தி வரக்கூடியதாக இருக்கும். உயர்ந்தோர், தாழ்ந்தோர், செல்வந்தர், ஏழை, பணக்கார் என்ற எந்த தரவு மூலமின்றி அனைவருக்கும் அரசு சேவை சேவையாக சமத்துவமாக வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக நாங்களும் முயற்சிப்போம் என்பதை கூறிக்கொண்டு நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் மற்றும் உங்கள் அன்பிற்கு ஹரிஹரன் மற்றும் கலைஞர் ஜெயக்குமார். நன்றி.